ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில என்ன அப்டேட் பார்க்கலாமா? நம்ம காவேரி வந்து கெஞ்சினுக்கிறத பார்த்துட்டு விஜய் வருவார். "என்ன யார்கிட்ட அவ்வளோ கெஞ்சின்னு இருக்கிற? என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து பண்ணி தான் ஆகணும். நம்ம காலில் விழாத குறையா கெஞ்சினுக்கிறியா? அந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? இப்போ நான் சொன்னா தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் வருமா? உங்களோட வேலையை பார்த்து நீங்கள் போங்கன்னும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், "ஏன் காவேரி எப்போ பாரு ஒரு சிடுமூஞ்சாவே இருக்கிறன்னும் போது, யார்கிட்ட தான் அப்படி பேசியிருந்தேன்னும் போது, இல்லை யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னும் போது அந்த இடத்துல விஜயோட ரியாக்ஷனே ஒன்றுமே சொல்ல முடியாத அப்படியே சன்னாய் நிற்குவார். போது அப்போ காவேரி வந்து மனசுக்குள்ளே சொல்லும், "இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே உங்களால் தான். ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்காதீங்க. எனக்கு வர கோவத்தில் உங்கள் மூக்கு மேலே ஓங்கி ஒரு இடி இடிச்சுன்னு வச்சுக்க, மூக்குலேருந்து தக்காளி சட்னியாக வரும்ன்ட்டு." அப்படியே காவேரி வந்து மெயின் வாய்ஸ்குள்ளே பேசின்னு இருக்கங்க. "என்ன அப்படியே ரொம்ப சிலை மாதிரி நின்றுட்டீங்க?" போது, "இல்லை இல்லை, இதெல்லாம் நடக்குமா?" "அப்போ நடக்காத இதுக்கு எப்படி யமுனா கிட்ட நீங்கள் ஹோப் கொடுத்துட்டு வந்தீங்க இந்த கல்யாணம் நடக்கும்?" "ஐயோ, அக்கா தான் ஒரு அதிக பிரசங்கின்னு நினச்சேன். தங்கச்சி அதுக்கு மேலே இருக்க. சும்மா ஏதோ உடம்பு தேத்துறதுக்கு ஒரு பிட்டு போட்டான். அத்தையும் அவங்க அக்கா கிட்ட எடுத்துன்னு வந்து இவ சொல்லிட்டு இருக்கிறாளேன்ட்டு